ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட 3 பிரதர்ஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்துட்டு ஒரு பிக்னிக் மாரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த போற டைம்ல வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துரும். அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு லைட்டா அப்படி முழிப்பு வர மாதிரி இருக்கும். பார்த்தா ஆப்போசிட்ல கார்ல இருக்கவங்க எல்லாரும் மயக்கத்துல தான் இருப்பாங்க. இவங்க இருக்கிற எல்லா ஃபேமிலியும் அப்படிதான் மயக்கத்துல இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எப்புட்றா அப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப அந்த கார்லேருந்து வேற ட்ராப்பா வேற பெட்ரோல் அது மாரி லீக் ஆயிட்டு இருக்குமா, அத பார்த்தோன்னே உடனே எப்படியாவது அவங்களால முடியாது. அவங்களுக்கே அவ்ளோ காயமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களையா வெளிய கொண்டு வந்துருவாங்க. அவங்க அப்பா, அம்மா, அந்த 3 பிரதர்ஸ் எல்லாரையுமே வெளிய கொண்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மயக்கமா இருக்கும். அதுக்கப்புறமா கார் டமால்னு சத்தம் கேட்கும். இவங்கலாம் கண்ண முழிச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும். இதோட பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம் ஆயிடும். ஏன் அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாரையும் வெளிய தூக்கிட்டு வந்து போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜ் போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அவங்க வந்து சுயநினைவுக்கே வந்திருப்பாங்க. வந்தது வராம இப்ப டாக்டர், நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, "நீ இவ்ளோ நாளா இப்படி இருந்துட்டம்மா, உன் ஃபேமிலிலேருந்து இன்னைக்கு உன்ன கூப்பிடுறதுக்காக வருவாங்க. உனக்கு சந்தோஷமா இருக்கா? இவ்ளோ நாள் நீ கோமால இருந்ததுனால உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இப்பதான் யோசிச்சு பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி எல்லாமே இருந்தது. அப்பா, அம்மா, 3 பிரதர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. யாருமே ஏன் என்ன கூப்பிடுறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இத்தன வருஷம் கோமால அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே கனவு தான் அடிக்கடி வந்துட்டே இருந்திருக்கும். அந்த கனவு என்னவா இருக்கும்னா, ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்களோட இடத்த பிடிச்ச மாதிரி, அவங்க பேரண்ட்ஸும், அவங்க குடும்பமும் இவங்கள டோட்டலா ஒதுக்குன மாதிரி அவங்களுக்கு கனவு வந்துட்டே இருக்கும். அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நர்ஸ் கிட்டலாம் கேட்பாங்க. அவங்களோட ஃபோன வந்து அந்த நர்ஸ் குடுப்பாங்க. அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு காலையில 3 மணிக்கே நாங்க சொல்லிட்டோம். உன்ன வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக சொல்லிட்டோம். ஆனா இப்ப வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப ஹீரோயின் யோசிப்பாங்க, மணி 10 மணி ஆகுது. இன்னும் யாரும் வரல. அவங்க யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு அடாப்ட் பண்ணி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அதோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ அவங்கலாம் எல்லா கவனமும் அந்த பொண்ணு மேல தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க நெனச்சது போலவே அவங்களோட பர்த்டேவ வந்துட்டு போஸ்ட் போட்டு விட்டுருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க, "இவர நாங்க எப்ப தத்தெடுத்துட்டு வந்தோமோ, அன்னைக்கே எங்க ஃபேமிலி வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. அவ அப்படிப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணுன்னு" அப்பா, அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அந்த 3 பிரதர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ எப்பவுமே எங்களோட பிரின்சஸ் தான். உனக்கு பணிவிடை செஞ்சு உன்ன பாதுகாக்கிறது தான் எங்களோட வேல." அப்படின்ற மாரி எல்லாரும் தாங்குன்னு தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியும். இது செம்மையா கோவமா ஒரு இத்தன வருஷம் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா, மொத்தமா நம்ம வேணான்னு தானே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில உள்ளவங்க நம்மளுக்கு மட்டும் தேவையா? இவங்களும் யாரும் நம்மளுக்கு தேவையே இல்ல. அந்த மாரி தான் இனிமே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்னோட புது லைஃப்ப ஸ்டார்ட் பண்றேன். என்ன வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கும் அவங்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. முதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப அவங்க அம்மா, அப்பா, அவங்க அண்ணனுங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து நிப்பாங்க. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அம்மா வந்தோனே அப்படியே கதறி கதறி அழுவாங்க. "நீ இப்பதான் வந்து கண்ணு முழிச்சுன்னு சொன்னாங்கம்மா. இத்தன நாளா எவ்வளோலாம் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இப்ப நீ கண்ணு முழிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாவே இருந்தது." அப்படின்னு அம்மா சொல்லவும், அந்த பிரதர்ஸ் எல்லாரும் பேசவும் ஹீரோயின் நல்லா நெனச்சுப்பாங்க. எவ்வளோ அழகான ஆக்டிங் போடுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு, எவ்வளோ நேரமா கழிச்சு வந்துட்டு, எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருக்கும். சும்மா இல்லாம இப்ப அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "உங்க அப்பா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுமா அது. அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. இப்படி எப்போ கோமால இருந்தியோ, அப்பலேருந்து தத்தெடுத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமாம்மா, அப்பலேருந்து தத்தெடுக்கிற மாரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்பத்துலேருந்து அவ எங்க கூட தான் இருக்கிறா. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்கலாம் ஒரு ட்ராமா போடுவாங்கல்ல. ஏதாவது செய்றதெல்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ராமா நடக்கும்ல. அந்த மாரி ஒரு ட்ராமாவ போடுவாங்க. வாங்கன்னா, "அவள வந்துட்டு இதுவரைக்கும் பார்த்தது இல்லல்லம்மா. அவள பாரு. அவ வந்ததுக்கப்புறம் எங்க கம்பெனில எல்லா ஒர்க்கையும் பார்க்குறா. வீட்லயும் எல்லாரையும் பார்த்துக்கிறா. அவ இருக்கிறது எங்களுக்குலாம் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "இவ தான் உன்னோட சிஸ்டர். அவகிட்ட பேசி அவள பார்த்தது உனக்கு சந்தோஷமா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி அதுவும் இப்ப பேச ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க கோமால இருந்து அப்படியே போயிடுவாங்க. நம்மளே இந்த வீட்டுக்கு பொண்ணா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இது நினைச்சிருக்கோம். இந்த மாதிரி அவங்க முழிச்சது இதுக்கு சுத்தமா பிடிக்கல. "நீங்க சீக்கிரமா கண் விழிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போகாத கோவில் இல்ல, ஏறாத படிக்கட்டு இல்ல. அவ்ளோ ஏறியிருக்கேன், அவ்ளோ வேண்டியிருக்கேன். இப்ப எனக்கு கண் முழிச்சோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எப்ப கண் விழிக்கிறீங்களோ அப்பவே இந்த குடும்பத்த விட்டு நான் போயிடணும்னு நெனச்சேன். ஏன்னா, இந்த குடும்பத்துல உங்கள எல்லாரும் மிஸ் பண்ணாங்க. அதனால என்ன அவங்க செல்லமா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க கண் விழிச்சிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரிலாம் பேசும். உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, "நீ எப்படி போலான்னு சொல்லுவ? அந்த மாரிலாம் நீ பேசலாமா? நீ எங்களுக்கு எவ்ளோ சந்தோஷத்த குடுத்துருக்க. நீ எங்க கூட தான் இருக்கணும். அவ கண்ணு முழிச்சாலும் நீயும் எங்களோட பொண்ணு தான்." அப்படின்ற மாரி அம்மா பேசுவாங்க. வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியும், அந்த கடவுள் வந்து எங்கள என்ன நெனைப்பாரு? எங்க பொண்ணு வந்து கண் விழிச்ச உடனே உன்ன நாங்க தொரத்திட்டோம்னு நினைக்க மாட்டாரா? அப்ப எங்க குடும்பத்த பத்தி அந்த கடவுள் என்ன நெனைப்பாரு? அதனால நீ இங்க இருக்கிறது வந்து யாருக்கும் எந்த பாரமோ, இல்ல வந்து சோகமோ கிடையவே கிடையாது. நீ இங்க தான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு பெருமை." அப்படின்ற மாரிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. "என்ன சொன்னாலும் நான் இங்க இருக்க முடியாதும்மா. எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு. நான் அங்க போறேன்." அப்படின்ற மாரி ரொம்ப ட்ராமா போட்டுட்டே இருக்கும். இப்ப இந்த 3 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களே பிரதர், சிஸ்டர் அப்படி தானே சொல்றாங்க. அதனால இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அதுல 3 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்வாரு, "இல்ல, இல்ல. நான் வந்துட்டு அவ எனக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன கல்யாணம் பண்றதுக்காக. அப்புறம் எப்படி அவ என்ன கல்யாணம் பண்ணாம இங்க இருந்து போவா? அவ
தான் என்னோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்வாரு. அவ்வளோதான் இப்ப இருக்கிற 3 பேருமே அடிச்சுப்பாங்க. இல்ல, இல்ல அவ எனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தா, அவ எனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தா, அவ என்ன தான் கல்யாணம் பண்ணணும், என்ன தான் கல்யாணம் பண்ணணும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஹீரோனுக்கா செம்ம வெறி ஏறும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கள்ல அந்த 3 பேர்ல யாரையாவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்த 3 பேருக்குமே முன்னாடி ஹீரோயின தான் பிடிச்சிருக்கும். எப்ப இந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போனாங்களோ, அப்பவே அவங்கலாம் மனச மாத்திக்கிட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. அன்னைக்கு அந்த கார் இப்ப வாய் தொறந்து சொல்லுவாங்க. இந்த கார் ஆக்சிடென்ட்ல அன்னைக்கு உங்க 3 பேரையும் நான் தான் காப்பாத்துனேன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, "உனக்கு உடம்புலாம் எங்கம்மா ரொம்ப வலிக்குது? கோமால இருந்ததுனால இந்த இடம் வலிக்குதா? அந்த இடம் வலிக்குதான்னு" சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்கல்ல இப்ப. அத சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட பிரியமா இருக்க மாரி இந்த மாதிரியும் பேசுவாங்க. முறைச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, "உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காலே எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி ஹீரோயின் திரும்ப சொல்லுவாங்க. உடனே அவங்கள விட அந்த பொண்ணு இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிரும்னா, "அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? நீங்க தான் அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இல்ல அப்படின்னா இந்த 3 பேரையுமே நான் இழந்திருப்பேன். அவங்க 3 பேரையும் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். யார செலக்ட் பண்றதுன்னு கூட இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு காலம் பூரா கடமைப்பட்டுருக்கேன். என் 3 பிரதர்ஸையும் நீங்க காப்பாத்தி குடுத்ததுக்காக." அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். இந்த டைம்ல ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே. நீ காப்பாத்தியாச்சு. அவங்கலாம் இங்க இருந்தாச்சு. உன்ன தத்தெடுத்து வளர்த்தாச்சு. இப்பதான் அவ போறேன்னு சொல்றாள்ல. அவளோட ஃபேமிலிக்கு அவ போட்டுமே" அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பேருமே சண்டைக்கு வருவாங்க. அவங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு, "அது எப்படி போ முடியும்? அனுப்ப முடியும். அவளுக்கு இங்க இருக்க தான் பிடிக்கும். அவ உனக்காக சொல்றா. விட்டு குடுக்குற பக்குவம் வந்து அவளுக்கு அதிகமா இருக்கு. நீங்க வந்துட்டேன்றதுக்காக அவளோட இடத்த கூட அவ விட்டு குடுக்க தயாரா இருக்கா. அவள கொண்டு நம்ம கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கு தெரியுமா? அவ நம்ம வீட்ல உள்ள ஒரு அதிர்ஷ்டம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மனசுல இப்ப எப்படி இருக்கும்னா, இந்த 3 வருஷத்துல ஃபுல்லா கோமால இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கும்ல. அதாவது அவங்க ஸ்டார்ட்டிங்லயே சொல்லுவாங்க, "என்னோட இடத்த வேற ஒருத்தி புடிச்சுக்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அததான் அவங்க இப்ப இன்னைக்கு நெனச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்க கோமால இருக்கும்போது அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணோட பிளானு அதெல்லாம் தெரியாம ஹீரோன சுத்தமா புரிஞ்சுக்காம ஹீரோன வீட்ட விட்டு வெளிய தொரத்திருவாங்க. இந்த பொண்ணு அப்படியே நல்லவ மாரி நின்னு சிரிச்சுட்டே இருக்கும். இதே கனவு தான் அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அததான் இப்ப அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா அவங்களுக்கு ஒத்து போகவே போகாது. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே. இப்ப எனக்கு நெறைய வேலை இருக்கும். இப்ப எனக்கு பாக்கெட் மணி கூட சுத்தமா இல்ல. எனக்கு பணம் தேவைப்படுது" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அது 1 மில்லியன் தேவைப்படுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும், "இவ்வளோ நாளா நான் அவங்க வீட்ல இருந்ததுல அவங்க எனக்கு பாக்கெட் மணி குடுத்தாங்க. அதுவே என்கிட்ட 1 மில்லியன் கிட்ட இந்த கார்ட்ல இருக்கு. அத நீ எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே பிரதர்ஸுக்குலாம் செம்ம கோவம் வரும். "நீ என்ன இவ்ளோ சின்ன பிள்ளைத்தனமா, இவ்ளோ இன்னோசென்ட்டா இருக்க? அதெல்லாம் உனக்காக குடுத்தது. அத நீ வச்சுக்கோ. அவளுக்கு பணம் தானே, அத நாங்க குடுக்குறோம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அத வந்து அவங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அதுல வந்திருக்கும். "சரி ஓகே. தேங்க் யூ" அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லிடுவாங்க. "வர்ணா எவ்வளோ நேரம் தான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது? அவள கூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல, அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரும்மா, இன்னைக்கு நீ டிஸ்சார்ஜ் ஆகுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அம்மா வந்து உன்னோட ரூம வந்து கிளீன் பண்ண முடியலம்மா. இன்னைக்கு நான் அம்மா வந்து உன்னோட ரூம நல்லா கிளீன் பண்ணிர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஹாஸ்பிட்டல்ல தங்கிக்க. நாளைக்கு நீ கண்டிப்பா டிஸ்சார்ஜ் ஆகி உன் ரூம நான் கிளீன் பண்ணி வச்சுருவேன். நீ அங்க வந்துரலாம்" அப்படின்னு சொல்லவும், "சரி, சரி. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன பார்த்துட்டே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐலேண்ட் இருக்குல்ல, அங்க கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி தங்குறதுக்கு எனக்கு ரூம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப ரூம் எல்லாமே பிஸியா இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரூம் வந்து நீங்க கேட்ட மாரி" அவங்க ஒரு சில விஷயம்லாம் கேட்டிருப்பாங்க. "அந்த மாரி உங்களுக்கு நீங்க கேட்குற மாரி ரூம வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி குடுக்குறோம். இந்த 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப இந்த ஒரு வாரத்த நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. மறுநாள் அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, ரூம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லவும் ஹீரோனும் இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா, அவங்க ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல பூராவுமே அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த பொண்ணு வந்திருக்குல்ல, அதோட திங்ஸ ஃபுல்லா நெறச்சு வச்சிருப்பாங்க. அப்படி நெறச்சு வைக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அப்படியே சமாளிப்பாங்க அப்படியே. இந்த மாரி கேரக்டர்லாம் பண்ணும்போது வெறி ஏறும்ல. உடனே அவங்க ஹீரோயின் வந்து கேட்பாங்களா, "என்னம்மா இதுன்னு?" கேட்கும்போது, "இல்லம்மா நீ திடீர்னு கோமாக்கு போயிட்டியா? அவள வந்து எங்க பொண்ணா நாங்க நெனச்சு வச்சுட்டு இருக்கும்போது, அவளுக்கு வந்து இந்த ரூம குடுத்து அவ இத யூஸ் பண்ணும்போது, நீயே இங்க இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு நெனப்பு இருந்துச்சு." அப்படின்னு செஞ்ச தப்புக்கெல்லாம் இவங்கள வச்சு வச்சு அந்த அம்மா பேசிட்டே இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, "பரவால்ல. இந்த ரூம வந்துட்டு நான் இல்லன்ன உடனே வேற ஆளுக்கு மாத்தி குடுத்துட்டீங்கல்ல, அவளே இத யூஸ் பண்ணிக்கிட்டும். இதுக்கப்புறம் இந்த ரூம் எனக்கு எதுக்கு? எனக்கு வேணா வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், "அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு வந்து அப்பா, அம்மா இந்த ரூம் குடுத்தாங்க. இந்த ரூம் ரொம்ப வெளிச்சமாவும், ரொம்ப அழகாவும் இருந்தது. அதனால தான் இந்த ரூம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் இங்கிருந்து போயிடுறேன். நீங்க தான் இந்த வீட்டோட சொந்த பொண்ணு. தப்பு தான். நான் வேணா வேற இடத்த மாத்திக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது" அப்படி இப்படின்னு பேசவுடனே அப்பா, அம்மாவுக்குலாம் அவ்வளோ கோவம் வரும். இந்த பொண்ணு எந்த அளவுக்கு தன்மையா நடந்துக்கிறா, இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாரி தான் பொண்ணு மேல தான் அவங்களுக்குலாம் கோவம் வரும். ஏன்னா அவங்க ரொம்ப லக்கி ஸ்டாரா அந்த பொண்ண பார்த்துட்டு இருக்காங்கல்ல. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இப்ப நீ இந்த அவங்களுக்கு அடிக்கடி அந்த கோமால வந்த கனவே ஞாபகம் வரும். இந்த பொண்ணால என் குடும்பமே அவங்கள வெறுத்ததும், அவங்கள நடுத்தெருக்கு நிப்பாட்டி வச்சதும் அவங்களுக்கு ஞாபகம் வந்து திரும்ப கேட்பாங்க. இப்ப எல்லாரும் என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ப்ளேம் பண்ணி, நான் வந்து உன்ன நிராகரிக்கிறேன் அவங்க நினைக்கிறேம்மா. அதுக்காக நீ இந்த மாரி பண்றியான்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுருவாங்க.
எனக்கு ரூம ரெடி பண்ண தானே சொன்னேன். வேற ஒண்ணுமே நான் பெருசா நான் காட்டிக்கவே இல்லையே. எதுக்காக இவ்ளோ பெரிய சீன் எல்லாம் போடுறீங்க? இப்போ உங்களால எனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. இல்ல வீட்ல வேலைக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வச்சாவது எனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சமாளிச்சுப்பாங்க அப்படியே. அவங்கள மாரியே அந்த பொண்ணு மாரி இவங்களும் நடிப்பாங்க. எந்த காரணத்த கொண்டும் இங்க இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்களா, அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன முடிவ மாத்திக்கிட்டேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எல்லாரும் இப்ப கலைஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு தான் அவங்களுக்குன்னு உண்டான ரூம்ல வந்துட்டு படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், சின்ன தட்டுல குட்டி குட்டி பழத்தா போட்டு எடுத்து வரும். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இப்பதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த். உங்களுக்கு குடுக்கறதுக்காக வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "சரி ஓகே அதெல்லாம் அந்த பிளேட் அங்க வச்சுட்டு போ." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கும். பொத்துன்னு அதுவா கீழ விழுந்துரும். உடனே அங்கிருந்து வெளிய வாசல்லே நின்ன மாரி எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்கவும், "இல்ல அவ என்னோட சிஸ்டர் வந்து இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கா. அவ படிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தேன். அதோட ரிசல்ட் நான் இப்ப கீழ விழுந்து கிடக்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே எல்லாரும் ஹீரோயின புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "உனக்காக தானே அவ ஒவ்வொன்னும் பண்றா. உன்ன பார்த்துக்கணும்னு அவ நினைக்கிறா. அப்ப நீ எதுக்காக அவள புடிச்சு தள்ளணும்னு நினைக்கிற? ஏன் வந்து மனசுல வந்து வன்மத்த வச்சுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி எல்லாருமே இப்ப ஹீரோயின கேட்பாங்க. அவங்க அப்பா, அம்மா மொதற்கொண்டு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் எதுவுமே செய்யலன்னு" சொல்வாங்க. "இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருக்க. வேற யார் இருக்கா? அவ கீழ விழுந்திருக்கான்னா, தடுமாறி விழக்கூட வாய்ப்பில்ல. நீ தான் தள்ளி விட்டுருக்க. அவகிட்ட மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் தப்பு பண்ணல. அதனால மன்னிப்பு கேட்க முடியாது." அப்படி சொல்லுவாங்க. கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும், ஹீரோயின் மன்னிப்பே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த டேப்ல வந்து எடுத்து இப்படி காட்டிருவாங்க. அப்ப இது என்ன பண்ணும், வேணும்னே வந்து அதுவா கீழ விழுறத பார்த்துருவாங்க. உடனே அப்பா உடனே நல்ல ஒரு மாரி, "என்னது இது? எதுக்காக இப்படி நடந்துக்கிற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. உடனே இது என்ன ட்ராமா போடும் அப்படின்னா வந்துட்டு, "நான் என் சிஸ்டர பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவள பார்த்த உடனே பயத்துல தான் நான் கீழ விழுந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லும். "எதுக்காக உனக்கு அவள பார்த்த உடனே பயம்?" அப்படின்னா வந்துட்டு, "பின்ன என்ன, அவளோட இடத்துல நான் வந்து தங்கியிருக்கேன். அவளோட அடாப்டட் ஃபேமிலி அப்படின்ற மாரி எந்த இதுவும் இல்லாம அவளோட பொருள் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்ச அந்த 3 பேர்ல அந்த பிரின்ஸ் யாராவது ஒருத்தர தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க நெனச்சிருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. அதுல 3 பேருமே இப்ப என்ன லவ் பண்றாங்க. இப்ப நீங்க 2 பேரும் என் மேல தான் உயிரா இருக்கீங்க. அவளோட ரூம்லயே நான் தான் இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும்போது அவளுக்கு என் மேல கோவம் வரும்ல. அவ என் மேல கோவப்படுவா. அந்த ஒரு இதுல தான் பயந்து தான் நான் வந்து கீழ விழுந்துட்டேன்." அப்படின்ற மாரி அப்படியே மாத்தி விட்டுரும். "சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. நீங்க 2 பேருமே என் பொண்ணுங்க தான். இந்த மாரிலாம் நீ நினைக்கக்கூடாது சரியான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ண அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயின் மனசுல என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இன்னும் 6 நாளைக்கு இந்த வீட்ல தான் நான் இருந்து கழிக்கணுமா, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாரி நெனச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என் சிஸ்டருக்கு என் மேல தனிப்பட்ட பிரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் நான் இப்படி பண்ணிடுவேனோ, அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரேம் பண்ணி காட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போது இப்ப அப்பாவுக்கு கோவம் வரும். அந்த இதா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கோவம் வரும். "அவகிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா? உன்ன விட சின்ன பொண்ணு தானே. ஏதோ ஒரு பயத்துல பண்ணிட்டா அப்படின்னா, அத நீ மன்னிச்சு அதுக்கு தகுந்த மாரி தாம்மா நீ நடந்துக்கணும். நீ இந்த மாரிலாம் பேசக்கூடாதும்மா." அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு பயங்கரமா வெறி தான் ஏறிட்டே இருக்கும். உடனே இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச அப்பா அவரோட ஹஸ்பண்டையும் அவங்க பையனையும் வெளிய அந்த ஆள் இருக்கார்ல அவரையும் வெளிய கூட்டு வருவாங்க. "நீங்க ஏன் அவள்ட்ட இப்படி பேசுறீங்க? அவ கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்கா. இப்பதானே கோமாலேருந்து வெளிய வந்தா. அவகிட்ட அப்படிலாம் பேச வேணான்ற மாரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, "அவ எப்போ கோமாலேருந்து வந்தாரோ, இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு ஆசையா பேசவே மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி நான் அவள கல்யாணம் பண்ணிக்க முடியும்?" 3 பேரும் அந்த பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்து இவங்கள்ட்ட ஆசையா பேசலன்னு வேற சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன சொல்வாங்கன்னா, "அவள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணணும். அவளுக்கு எல்லாமே கொஞ்சம் இதா பண்ணா தான் அவ கொஞ்சம் நார்மலா ஆகுவா." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரும்மா, உனக்கு இன்னும் சரியா வந்து குணமாகல. அதாவது நீ இன்னும் மனசளவுல இன்னும் ரெடி ஆகல. அதனால தான் அப்பா உனக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பார்ட்டில உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்க கிட்ட நீ அவங்கள பார்க்கறது, பேசுறது, அது உனக்கு வந்து பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தும். நீ சந்தோஷமா இருக்கலான்ற மாரி எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க." இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு வேள இவங்க மனசுல நெனைப்பாங்க, இத நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வந்துட்டு வேற மாதிரி பிரச்சனை ஏதாவது வரும். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நான் அந்த பார்ட்டிக்கு ஒத்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்க கூப்பிடுறதா இருந்தா ஒரு பேர சொல்லுவாங்க. ஒரு ஆளோட பேர சொல்லுவாங்க. அவரையும் நீங்க கண்டிப்பா கூப்பிடணும்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு உடனே கோவம் வரும். "அது யாரு? இப்ப நீ சொல்ற பையன் வந்து நீ சின்ன வயசுல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வருவானே, அவன தானே நீ கூப்பிடணும்னு சொல்ற. அவன எங்களுக்கெல்லாம் யாருக்குமே பிடிக்காதும்மா. அது மட்டும் இல்லாம இடையில ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சு. இந்த மாதிரி புயல் அதெல்லாம் வரும்ல. அந்த மாரி டைம்ல வந்து அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப நொடிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஸோ அவன் வருவான்றது வந்து உறுதியா சொல்ல முடியாதும்மா." அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு உடனே யோசனை வரும். அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அவங்க இதா இருக்கும்போது, படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அந்த ஹீரோ தான் வந்துட்டு இவங்கள காப்பாத்தியிருப்பாரு. அதனால அவன் தான் என்ன சேவ் பண்ணான். அவனாவது என்கிட்ட உண்மையா தான் இருப்பான் அப்படின்ற மாரி இவங்க நம்புவாங்க. ஸோ அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஸோ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அதுல அவர பார்க்கணுன்ற மாரி இவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்பாவும் மத்தவங்களும் வந்து இது ஒத்துக்க மாட்டாங்க. உடனே அம்மா என்ன சொல்வாங்க, "இல்ல, இல்ல அவ ஆசைப்படுறால எல்லாரையுமே கூப்பிடுங்க." அப்படின்னு சொல்லவும், இப்ப அப்பா என்ன சொல்றாரு, "வேணா நான் அவருக்கு இன்விடேஷன் லெட்டர் அனுப்புறேன். வர்றது ரொம்ப சிரமம் தான் பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீங்க லெட்டர மட்டும் அனுப்புங்க. கண்டிப்பா அவன் வருவான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நெனச்சுப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்கல்ல. கிளம்பும்போது அந்த பொண்ணு இருக்குல்ல, "ப, ம" அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும். வந்து எனக்கு பார்த்தா அந்த வேலை பார்க்குறவங்கலாம்
நல்லா ட்ரெஸ் போடுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டு நிற்கிறது பார்த்தோன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாங்க முடியாது. என்னம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே அது நடிக்கும். இல்லை இன்னைக்கு வந்து சிஸ்டரோட பார்ட்டி இருக்குது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க தான் வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து எல்லாருக்கவனும் என் மேலே திரும்பவும் அப்போ அவங்க இந்த சிஸ்டர் வந்து திரும்ப வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது உடனே இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு நீ என்னம்மா இப்படிலாம் நினைக்கிற, அப்போல்லாம் நினைக்கக்கூடாது, அவளுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் உனக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், இந்த ஃபங்க்ஷனில் இந்த பார்ட்டியில் நீ அந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சமோ அது ஒரு மாதிரி நினைச்சிட்டே இருக்கும். நான் அதெல்லாம் ட்ரெஸ்ஸை போடுறது அவள் என்ன நினைக்கிறாளோ எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அப்பா கோவப்படுவார். அவள் இந்த அளவுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ ஏன் கொஞ்சம் கூட உன் மனசில் இறக்கமே கிடையாதா, அவகிட்ட நீ நல்ல விதமாக பேச வேண்டியதானே, இப்போ ஒரு ட்ரெஸ் போடுறது கூட அந்த பொண்ணு எப்படி யோசிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுவார். ஹீரோனுக்கா கோவமாக வரும். இப்போ நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா இல்லை நான் அந்த மாதிரி தான் இருக்கேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன சொல்வார், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு போட்டு விடுங்க, அவங்க பச்சை குழந்தைல அதனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வாங்க, எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அம்மாவும் வேகமாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வந்துடும் மாத்துறதுக்கு அப்புறமா அந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து கேட்பாங்க, இதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அந்த பொண்ணுகிட்ட பேசுவாங்க. அப்போ அது என்ன சொல்லணும்னா வந்து அவள் வந்து கவலைப்படக்கூடாது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாமல் இருந்துட்டேன்னு சொல்லும். அதாவது அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அது எப்படி அவளுக்காக நீ இப்படி பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இது பண்ணுவாங்க. அவள் உன்னை எதுவும் கேட்க முடியாது, எங்கள் 3 பேருக்கு நீ ரொம்பவே முக்கியமானவ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேரும் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா இல்லை அவங்க 3 பேரையுமே ஆக்சிடென்ட்டில் அவங்க தானே காப்பாற்றுறாங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆமாம் காப்பாற்றுனா, அதுக்கு பதிலாக தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்ச உடனே 1 மில்லியன் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டால, அதோட எங்களுக்கும் அவளுக்கும் உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ அப்படி நினைக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு சரி வாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா வருவாங்க. இதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே வந்தாச்சு, இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைமில் வந்துட்டு இப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, நீ உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க, எல்லாரையும் பார்க்கும்போது அந்த 3 பேர் இருக்காங்களா அவங்க தன்னை தான் கூப்பிடுவா ரொம்ப ஆர்வமாக நிற்பாங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டியில் எல்லாருமே கூப்பிட்டா ஒரு பெருமையாக இருக்கும்ல, அதெல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கான ஃப்ரெண்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இவனை நம்ம கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா அப்பா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்க மாட்டார், ஆனால் ஹீரோயின் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா நீங்கள் இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ சும்மா சொல்லியிருந்தா கூட நான் வந்திருப்பேன், எனக்கு விஷயம் தெரிஞ்சதால நான் வந்திருப்பேன், நீ என்னை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணதுனால என்னால் வராமல் இருக்க முடியாதுல்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் வருவார். அவர் வரதை பார்த்தோன்னே இவங்க 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இவனை நம்ம கூப்பிடவே இல்லையன்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட வரும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வா வந்து கேக் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவாங்களா. உடனே இந்த 3 பேர் என்ன சொல்வாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் தான் உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ், எங்களை விட்டுட்டு நீ அவனை கூப்பிட்டு கேக் வெட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் இவனை தான் நினைக்கிறேன், நீங்கள் 3 பேர் தான் அவளை தானே நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அது எப்படி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசி நடந்துகிட்டே இருக்கும் போதே இந்த பொண்ணு இருக்குல்ல பார்த்தீங்களா, நான் அப்போவே சொன்னேன் சிஸ்டருக்கு நான் வந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், இப்போ நான் சொன்ன மாதிரியே அவளும் அப்படி நடந்துக்கிறா பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வரமாட்டேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். அப்படி திரும்பவும் ஹீரோயினையே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கோவமாக இருக்கட்டாக்குன்னு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அப்புறம் இதுக்காக எனக்கு பார்ட்டி என்னோட சந்தோஷம் சொல்லிட்டு சொல்கிறீங்க, அவளோட சந்தோஷத்தை நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்போ அவளே கேக் வெட்டிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. உடனே வந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப என்ன இப்படிலாம் பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறோன்னா, பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல, நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அப்போ தான் அவள் மனசு மாறுவான்னு சொல்லிட்டு வேகமாக வரும். நீ போகாத, நீ போய் அவகிட்ட மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாங்க. அங்கே இது வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, பாத்தியா நீ வந்து பயாலஜிக்கல் டாக்டராகவே இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரும் என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காங்க பார்த்தியா, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது 3 பேருமே உன்னை தான் நேசிச்சாங்க, இப்போ அவங்க 3 பேருமே என்ன நேசிக்கிறாங்க, அந்த அப்பா அம்மா உன்னை விட என்ன தான் அதிகமாக நேசிக்கிறாங்க, உன்னை விட எனக்கு ஏதாவது ஆனால் அவங்களால தாங்கவே முடியாது, உன்னை விட உன் சைடில் விட அவங்க என் சைடில் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க, நான் ஏதாவது ஒரு வார்த்தை உன்னை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோனோட பார்த்துட்டே இருப்பாங்க. அதோடு சும்மா இல்லாமல் கையை வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இங்கே கையை காயமாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன்னை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, ஏன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லும். ஹீரோன் என்ன செய்வாங்க, டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போட்டு காட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு நியூஸில் நீ தான் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அது உடனே ரொம்ப திமிரா நடந்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். உனக்கு ஒரு வேலையில் வேற மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 3 பிரதர்ஸில் ஒருத்தருக்காரில் அவர் வருவார். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏன் நீ முன்ன மாதிரி
மாதிரி இல்ல. இப்ப ரொம்பவே மாறிட்ட. ஏன் என்கிட்ட பேசவே மாட்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறத மொத நிப்பாட்டு. நீ எவ்வளோ டோட்டலா எல்லாரும் மாறிட்டீங்க. இப்ப நான் மாறுறது மட்டும் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? உடனே அவர் வம்பு பண்ண ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். ஒரு அறை அரைஞ்சிருவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின 4 அறை அறைவாரு. நீ இப்ப ரொம்ப திமிர் பிடிச்சவளா மாறிட்ட. உன்ன பார்க்கவே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கூட நீ இத செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த மாரி நடந்துக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்கள தர தரன்னு இப்ப இழுத்துட்டு வருவாங்க. பார்த்தா இது வந்து ஹீரோயின் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா என்ன அவங்கள பிளாக்மெயில் பண்ணுச்சோ, அதே மாரி இது பண்ணிக்கும். இப்ப இது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஹீரோயினுக்கு இது ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னே தெரியாது. இங்க வந்து பார்க்கும்போது ஒரு மாரி கையெல்லாம் காயமாகிட்டு படுத்து கிடக்கும். 3 பேரும் அடிச்சு புடிச்சு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுவாங்க. உன்னால தான் அவ அப்படி ஆயிட்டா. நீ தான் அவள பண்ணன்றத அவ என்ன பொய்யா சொல்லப் போறா. அது என்ன சொன்னுச்சோ அதே மாரியே தானே பண்ணிக்கிட்டு, ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஹீரோயின் தான் இத பண்ணான்றத போட்டு குடுத்துச்சு. இப்ப இங்க இருக்கவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க, ஹீரோயின ஏன் இந்த அளவுக்கு நீ மாறிட்ட? இவ்ளோ மோசமானவளா நீ? அவகிட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு இதே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்ப மன்னிப்பு தானே கேட்கிறோம், கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து நிப்பாங்களா? நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, அத ஒரு மாரி பார்க்க உடனே படார் படார்ன்னு அது கன்னத்துல போட்டு அறைய ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் இப்ப 3 பேருமே ஹீரோயின போட்டுட்டு, அவங்க 3 பேர் பங்குக்கு அடிக்கும்போது, இதுக்கு மேல யாரும் என்ன கிண்டல் பண்றதோ, இந்த மாரி பண்றத வச்சுக்காதீங்கன்னு ஹீரோயின் அங்கருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரியாவே ஆயிடும். இப்ப அவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் தனியா கூடி நின்னு பேசுவாங்க. அவ வந்துட்டு நான் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம எல்லாரையும் காப்பாத்துனது அவ தான். பிரச்சனைல இருக்கா. அதனால தான் நம்ம கிட்டலாம் அந்த மாரி நடந்துக்கிறா. நம்ம அவள அப்படியே விட்டுறக்கூடாது. அவள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. சரி எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போய் அவள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடியாகி அவங்க ஒரு கார்ல வெளிய போவாங்க. இப்ப இந்த கார் உள்ள வரும், அந்த கார் வெளிய போகும். இவங்க உள்ள வந்தோனே ஹீரோயின் பேர சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்க. வீட்ல வேலை பார்க்குறவங்க என்ன சொல்வாங்க, இங்க அவங்க மேடம் வந்து இங்க இல்ல, அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யாருக்கும் ஒண்ணும் புரியாது. அப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அங்க ஹாஸ்பிட்டல்ல மன்னிப்பு கேட்கல அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து ஹீரோயின் அந்த டைம் வந்துட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, நீ இந்த அளவுக்கு மனசு வந்து இவ்ளோ கொடூரமானவளா மாறிட்டியா நீ? அவள எதுக்காக அந்த பார்ட்டில அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாம, அவ கைய இந்த மாதிரி காயப்படுத்தியிருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவகிட்ட மன்னிப்பு கேட்காம அவள அடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின முட்டி போட வச்சு அவங்க முதுகுலயே அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடுவாங்க. இந்த மாரி செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் வீட்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கும். வந்து கோச்சிட்டு இப்போ உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. இந்த ஒரு வாரமும் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இவங்களோடலாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பியிருப்பாங்க. உடனே அம்மா இங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவள நான் விட்டுட்டு எப்படி இருப்பேன்? எப்படியாவது என் பொண்ண என் கூட கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாரி அழுகவும், எங்கனாலும் அவள போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இப்போ ஆளாளுக்கு அங்கங்க பறந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் டென்ஷனா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து குடுக்கும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவ வந்துருவா அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கும். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த மாரி நேரத்துல நாங்க பசியோட தான் இருக்கோம். ஆனா நீ எப்படிம்மா இப்படிலாம் நடந்துக்கன்னு கேட்கும்போது, நீங்க என்ன பெக்காம இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு பெத்த அப்பா அம்மா மாதிரி தான். உங்கள நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவகிட்ட இருந்து இந்த நல்ல குணங்கள் எல்லாம் ஏன் அவ கத்துக்கவே மாட்டேங்கிறா? அப்படின்ற மாரிலாம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னு வந்துட்டு அந்த ஐலாண்ட் புக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அங்க வந்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. அங்க வந்த உடனே அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா? நீ வந்துட்டியா? வந்துட்டியான்னு கத்திட்டே இருப்பாங்க. அவரு உடனே சர்ப்ரைஸா வந்திருப்பாரு. ஏன்னா இவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, உன்னோட பர்த்டே வருதுல, அத இங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போலான்ற மாரி சொல்வாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து இன்னும் அவர்கிட்ட சொல்லல. வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை, நான் வீட்ல கோச்சிக்கிட்டு தான் வந்திருக்கேன்ற மாரி எதுவுமே சொல்லல. இன்னும் 1 வீக்குக்கு அப்புறம் திரும்ப போணுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரி மனசுல நினைச்சுப்பாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அப்செட்டா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் எனக்கு எந்த நிம்மதியும் இல்ல. அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். திரும்ப நீ அங்க போ சொன்னாலும் நான் போமாட்டேன். அவங்க ஒரு வேளை இங்க வந்துட்டா கூட அவங்க கூட நான் பேசவும் மாட்டேன், இருக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு இப்ப நல்லாவே புரியும் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லாதது எதுவும் செய்ய வேண்டாம். நீ இங்கேயே இருக்கலாம். சரி ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்கவும், இப்ப இவங்களுக்கு சந்தோஷமா போயிடும். நல்லா பார்த்துப்பாரு. அவங்க 2 பேரும் இப்ப சந்தோஷமா அந்த பார்ட்டி அது இதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி பார்க்கறது அப்படி இப்படின்னு. இங்க வீட்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லாரும் ஒவ்வொரு வேளை பார்ப்பாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அவங்க உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நான் இருந்தாலும் அவள நான் அப்படி அடிச்சிருக்க கூடாது. ஒரு சின்ன காரணத்துக்காக அவள முட்டி போட வச்சு அவள அடிச்சுட்டேனே. இந்த மாரி ஒரு குச்சியால அடிச்சுட்டேனே. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. அவ எவ்வளோ மனசு உடைஞ்சு இங்கேருந்து போயிருப்பா அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ண, அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாரி தத்தெடுத்த பொண்ணு மனசு நோகக்கூடாது அப்படின்றதுக்காக அத கண்ணும் கருத்துமா பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு, பெத்த பொண்ணு மனசு கஷ்டப்படுவான்றது தோணாம போயிடுச்சு. அவள எப்படி நான் நம்பாம போனேன். நான் தானே அவள பெத்தேன். நான் அவள நம்பி இருக்கணும். நான் அவ 3 வருஷம் கோமாலேருந்து வந்திருக்காளே. அவ தானே நம்ம எல்லாரையும் காப்பாத்துனா. அவள வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துருந்துருக்கணும். அந்த இத செய்யாம போயிட்டேனே. என் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்க. சொல்வாங்க, அவ இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவளோட ரூம குடுத்து அவளுக்கு முக்கியத்துவம் நம்ம குடுத்துருக்கணும். அதுவும் நம்ம செய்யவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அம்மா ஒரு விஷயத்த சொல்வாங்க. அவ வீட்டுக்கு வந்த மறுநாளே வந்துட்டு இந்த பொண்ணு தத்தெடுத்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டிராமா போட்டால்ல, அவ தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கூட நம்ம அவள நம்பவே இல்ல. நம்ம இவள தான் நம்பணும். நம்ம பெத்த பொண்ணு நம்ம நம்பவே இல்ல. இன்னைக்கு தான் எனக்கு எல்லாமே புரியுது. ஒரு வேளை அவ மேல தப்பு இல்லாம இருந்திருக்கலாம்ல. இவ இந்த மாரி டிராமா பண்ணி நம்ம பொண்ணு எங்கேயாவது அனுப்பியிருப்பாளோ அப்படின்ற மாரி எனக்கு
சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லவும் அப்பாவுக்கும் புரியும். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் நான் அவன் மேலே உள்ள கோபத்தில் அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. நம்ம அந்த ரூமை வந்து அவளுக்காக நம்ம பொண்ணுக்காக கொடுத்த ரூம் அது. அதில் அவளோட திங்ஸ் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரோட திங்ஸும் இருக்கவே கூடாது. அதை நம்ம அனுமதிச்சிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் வா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வீசுவோம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் கிளம்புவாங்க. அங்கே போனோன்னா அந்த வேலைக்காரவங்க இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இந்த ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு என் பொண்ணோட திங்ஸை வைக்கிறோன்னு சொல்லும்போது இப்போ அவங்களே என்ன சொல்லுவாங்க, அது எப்படி என்னால் செய்ய முடியும், இப்போ இருக்கிறவங்க கோவப்படுவாங்களேன்னு சொல்லும்போது உண்மையான ஓனர் யாரோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்துக்க, எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமாக சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லாமல் அவங்களும் இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே போட்டுகிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வந்துடும். இதெல்லாம் யார் பண்ண சொன்னதுன்னு கேட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில ஹீரோயினை தேடி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு காலாக பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க இவங்க அப்பா அம்மா 2 பேருமே. இப்போ இவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்கல்ல ஒரு ஹோட்டலில் ஹீரோயினுக்காக, அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்காக, அந்த ஹோட்டலில் இருந்து இவங்களுக்கு கால் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது, இப்போ ஹோட்டலில் தானே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, உங்களோட வளர்ப்பு பொண்ணு வந்து இங்கே அவங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாச்சுல, அந்த வீடியோ வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்கள் ஃபோனுக்கு அனுப்பியிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஹீரோ நாங்கள் இருக்கவே மாட்டாங்க. இது தனக்கு தானே தான் அந்த மாதிரிலாம் காயப்படுத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சோட அப்பா அம்மா துடிச்சு போயிடுவாங்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இப்படி பண்ணிட்டது நம்ம நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. நேராக போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கோம். அப்பா அம்மா எதுக்காக இப்படி பண்ணீங்க, என்னோட திங்ஸ் எல்லாம் எதுக்காக வெளியே வீச சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை அப்பா என்ன பண்ணுவார், உன்னை நாங்கள் நம்பினதே தப்பு, உன் திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே ரூமில் வச்சுக்கூடாது, உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும்னு சொல்லும்போது அம்மா அப்பா என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிக்கிட்டே நிற்கும். அங்கே உண்மையை சொல்லு, உன்னால தானே அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்தது, உண்மையை சொல்லணும், நீ என்னம்மா நீயும் இப்படிலாம் பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் அப்படிப்பட்டவளா அப்படின்ற மாதிரி கேட்கும். உன்னை அப்பா என்ன சொல்வார், இந்த வீடியோ பாரு, இதுக்கு என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் வந்துட்டு இப்போ மட்டும் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும், இப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டாலும் இது நடிக்கிற மாதிரியே நடிச்சிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு சான்ஸ் தரும், அதுக்குள்ளே உண்மையை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது அந்த வீடியோ பார்த்தோன்னா என்ன பண்ணும், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் பொண்ணாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், உங்கள் மேலெல்லாம் அவ்வளோ பிரிய வச்சுட்டேன், உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் மேலே எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவள் திரும்ப வந்தோடனே என்னை நீங்கள் அனுப்பிடுவீங்களோ அப்படின்னு பயந்து தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிரும். அவள் மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாள்ல இவ பண்ண வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல அம்மாவுக்கும் கோவமாக இருக்கும். நீ இங்கேருந்து வெளியே போயிடு, இந்த குடும்பத்தில் வந்து உன்னை வந்து நாங்கள் தத்து எடுத்துகிட்டு வந்தோம்ல அதுதான் நாங்கள் பண்ண தப்பு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்காத, இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கும். உடனே அப்பா பிடிச்சி தள்ளி விட்டுருவா, இனிமேல் என்னை தொடவே தொடாத, நீ இந்த ரூமை வந்து 3 வருஷமாக தானே நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு இந்த ரூமை நாங்கள் கொடுத்துருந்தோம், அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவளை நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க, எங்களையும் எந்த அளவுக்கு நீ ஏமாத்திருக்குன்றது இப்போதான் எங்களுக்கு புரியுது, இதுக்கப்புறம் நீ இங்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு பேசுவோம். இதுக்கு ஒரு மாதிரி கோவம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும், ஆனால் நடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீ எந்த தப்பு பண்ணாலும் இந்த வீட்டில் நீ இருக்க மாட்டேன், அதுவும் உனக்கு எதுக்கு வர டைம் தெரியுமா, உன்னோட சொந்த அப்பா அம்மா யாரு நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சேர்க்குற வரைக்கும் தான் உனக்கு நீங்கள் இருக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் இருக்க நினச்சா கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மனசில் வந்து பல கணக்குகளை போட ஆரம்பிச்சிடும். இப்போ மட்டும் இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே கேட்டே அழுகும். இப்போ நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நடுத்தரில் தனியாக தான் வாழணும், அந்த மாதிரி இதை மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க, நான் உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அழுதுகிட்டே இருக்கும். உடனே அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க போல நினச்சேன். அப்போ இது என்ன நினைக்கும்னா, நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அவங்க பொண்ணை தேடிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன சொல்லணும்னா, என்னோட அக்கா வந்து எங்கே போயிருக்கான்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எது அவள் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்பாங்க. ஆமாம், அவள் ரூமுக்கு நான் அடிக்கடி போவேன்ல, அப்போ அவள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்திருக்கா, அதை நான் பார்த்துருக்கேன், அவள் ஐலாண்டுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஐலாண்டுக்கு புக் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, உன்னோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் போய் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் போகலாம் அங்கே அப்படின்னு சொல்லும்போது அதை நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போவோம், ஏன்னா எந்த இடம் தெரிஞ்சால் தானே எல்லாருமே இது பண்ண முடியும், அவங்கெல்லாம் வந்துட்டு மற்ற இடத்த அவங்களாம் தேடிக்கிட்டு இருக்கட்டும், இந்த இடத்துக்கு நம்ம போவோம், நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களையும் வர சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுவும் சரிதான், எல்லாரும் ஒரே இடத்துல போனால் சரி வராது, 4 பேர் 4 இடத்துக்கு போனால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. கூட்டு வந்துடும், நடத்தியே அவங்கள பல இடத்துக்கு கூட்டு போவோம். அவங்களும் இல்லாத பாசம் திடீர்னு வந்த மாதிரி பொண்ணை தேடி அங்கேயும் இங்கேயும் பொண்ணோட பேரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது பாட்டுக்கு பொறுமையாக முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுல, ரொம்ப டயர்டாயிடுவாங்க. ஒன்று ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் பார்த்து இது என்ன பண்ணும், அதுவும் அங்கே அவங்க பொண்ணு வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். 2 பேர் அங்கே திரும்பி பார்ப்பாங்களா, கரெக்டாக ஒரு கல் எடுத்து அவங்க தலையில் ஒரே அடி, அதோட அப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கேட்பாங்க, என்ன வேலை பண்ணிட்டே நீ, மோசமானவளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. உடனே இது என்ன பண்ணணும்னா, என்ன மோசமானவள்னு சொல்கிறேன், என்ன இந்த அளவுக்கு மாற்றினதே நீங்கள் தான், நீங்களா என்னை கூட்டு வருவீங்க, 3 வருஷம் வளர்ப்பீங்க, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போனால் நான் அப்படியே போகணுமா, போகிறதா இருந்தால் உங்கள் பொண்ணாக தான் போவேன்,
உங்கள் சொத்தை எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசும். அடி பாவி, என் பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பி உன்னை நாங்கள் வச்ச பிரியத்துக்கு எங்களை இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும் போது நீங்கள் அதுக்கு உயிரோடு இருந்தால் தானே, இதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பொண்ணு போன இடத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடி. அவங்க 2 பேரையும் ஒரு போட்டில் ஏற்றி அந்த அந்த தண்ணியாக இருக்கும்ல அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோன்னா அவங்களும் அப்படியே மயக்கத்திலே அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கும் வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர் வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இதை அழுதுகிட்டே ஓடி வரும். உடனே அவங்க டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து எதுக்குமா அலற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பொண்ணை கண்டுபிடிக்கணும் பொண்ணை கண்டுபிடி அவங்க பாட்டுக்கு போனாங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக நான் பின்னாடியே போனேன். அப்போ வந்துட்டு அவள் எங்கே இருந்தும் வந்துட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறது உண்மையை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் என் கண்ணால் பார்த்தேன் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லும். இந்த மாதிரி மட்டும் அவள் செஞ்சிருந்தா அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக அதுக்கான இதை வந்து அவள் அடைஞ்சே தீர்வா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருக்கும் அவ்வளோ கோவம் வரும். இதுங்க 3 இப்போ இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே தான் இருக்குங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீ அவளை பார்த்தல அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் அவளை பார்த்தேன் தான், ஆனால் அவள் அங்கேயேவா இப்போ வரைக்கும் இருக்க போகிறா, இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அவள் இந்நேரம் அங்கேருந்து ஓடி இருப்பாள்ல, அவள் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது, இப்போ நம்ம போகிறதும் அங்கே வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், கண்டுபிடிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், அவங்கள தான் நம்ம ஆத்தோட அனுப்பி விட்டோமேன்ற மாதிரி இது ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோவும் வந்து நல்லபடியாக பேசி விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம அந்த பக்கமாக கடற்கரை பக்கமாக வாக்கிங் போகலாமான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்களா. அப்போ தான் ஒரு போட்டில் வந்து யாரும் மிதந்துட்டு வர மாதிரி தெரியும். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் 2 பேரும் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவா இருப்பாங்க. அச்சோ இவங்க என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கண்காணிப்பிலே வச்சுப்பாங்க. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவரும் வந்து என்ன எதனால இப்படி ஆகியிருக்கும், எப்படி இவங்க வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியாது. ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒருவேளை என்னை தேடி வந்தாங்களா இல்லை எதுக்காக தன்னை அறியாமல் வந்தாங்களா என்னன்னு எனக்கு புரியல, என்ன நாங்கள் இருக்க வரைக்கும் தான் அவ்வளோ பிரச்சனை, இப்போ இவங்க 2 பேருக்கே பிரச்சனை, யாரால் அந்த பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல அதுகிட்ட கேட்பாங்க, நீ எங்கே பார்த்தியோ அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது என்ன பண்ணும், ஆமாம் இந்த இடத்துல தான் அவள் வந்துட்டு அப்பா அம்மாவை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா, அவங்க இறந்தே போயிட்டாங்க, அவங்கள தண்ணிக்குள்ளே வச்சு அனுப்பிட்டா அப்படின்னு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னே இதை முடிவு பண்ணிடுச்சு. அது இப்படி சொல்லவும் இப்போ ஹீரோயினும் வந்து அந்த இடத்துக்கு நடந்து வருவாங்க. அந்த ஐலாண்டுக்கு வரும்போது இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா, பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போவாங்க. உடனே ஹீரோ வந்து தடுக்க போவார். ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது இப்போ 3 பேருமா சேர்ந்து ஹீரோனை அடிக்கிறதுக்காக வருவாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்க தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, அவங்க ஒன்றும் இறந்து போகல, அவங்க ஏன் கிட்ட தான் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடும். உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப இதாகிடும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. 2 பேருமே படுத்த படுக்கையில் மயக்கத்தில் தான் கிடப்பாங்க. உடனே எல்லாரும் பார்த்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் என்ன நினைக்கணும், இது எப்படி நடந்திருக்கும், நம்ம அன்னைக்கு சரியாக அடிக்கிறையோ, எப்படி அவங்க உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி யோசனையிலேயே இருக்கும். உடனே ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எல்லாரும் முகத்துலேயும் சந்தோஷத்தை தான் பார்க்குறேன், ஆனால் உனக்கு மட்டும் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்ததுல சந்தோஷம் இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டே இருக்கும் வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, அவங்கள வந்து இந்த மாதிரி அடித்து அவங்களை காயப்படுத்தி அவங்களை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, எதுக்காக அவங்கள இப்படிலாம் பண்ணுற, எல்லாரும் முன்னாடி அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்கன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு ஹீரோக்கு கோவம் வரும். நீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிருக்கா, நீங்கள் இப்படி பேசிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இது பண்ணுவார். இது அப்படி நடிச்சிட்டே இருக்கும். இல்லை எனக்கு அவங்கள பார்த்ததுல சந்தோஷம் தான், திடீர்னு நீ காணா போன, நீ கிடச்ச, அப்புறம் அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சோம், அவங்க கிடச்சிருக்காங்க, எல்லாமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது, அதனால தான் நான் ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும். பாருன்னா இப்போ அவங்க 2 பேர் மயக்கத்தில் தான் இருக்காங்க. கண்ணு முழிக்கட்டும், கண்ணு முழிச்ச உடனே யார் காரணன்றதை அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவங்க கண்ணு முழிச்சோன்னா உண்மையிலேயே நான் காரணமாக இருந்தால் கூட போலீஸில் சொல்லி என்னையே அரெஸ்ட் பண்ண சொல்லலான்ற மாதிரி பேசுவாங்க. உடனே இவங்க 3 பேருக்குள்ள சண்டை வரும். இது என்னடா இது இந்த அளவுக்கு போதே, அப்போ கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். உங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, அந்த மாதிரி நான் எங்கள் குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு எல்லாரும் சைன் பண்ணணும்னு சொல்லும் போது, யாருமே பண்ண மாட்டேன், எதுக்காக நீ இப்படிலாம் முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அந்த ஃபேமிலி மேலே அக்கறையாக இருக்க மாதிரி மாறி மாறி ட்ராமா போட்டுகிட்டே இருப்பாங்க. சுத்தமாக இவங்க மேலே நம்பிக்கையே இருக்காது. நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூடவே இருந்து ஹீரோயினை பார்த்துப்பாரு. ஹீரோயின் வந்து அப்பா அம்மாவை பார்க்க போகணும்னு நினைப்பாங்களா. ஒன்று இந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்கள தனியாக அப்பா அம்மாவை பார்க்க போகிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள ஏதாவது பண்ணிடுவா, நீ கூட போ, அவளை எதுவும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லவும், ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பின்னாடியே வரும். இருக்காங்களா இங்கே வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட இருந்து பேசுவாங்க. நீங்கள் கண்ணு முழிச்சாதான் உண்மை எங்களால் கண்டுபிடிக்க முடியும், உங்களை இந்த மாதிரி ஆக்குனவரை நாங்கள் சும்மா விட தயாராக இல்லை அப்படின்னு பேசுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணும், இங்கே வந்துட்டு இது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருக்கோம், சுற்றிலும் கேமரா எதுவும் இருக்குமோ இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் கண்ணு முழிக்கவே கூடாது, அப்படி கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு என்னோட சுயரூபம் வந்து வெளியே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இது வேற மைண்ட்லேயே யோசிக்க ஆரம்பிச்சிடும்.
வந்துட்டு இப்ப டாக்டர் என்ன சொல்வாரு, "இன்னும் 3 நாள்ல அவங்க கண்ண விழிச்சுருவாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசுவாங்க. அப்ப அந்த பொண்ணு இந்த 3 நாள் கூட ஏதாவது இவங்கள பண்ணி ஆகணும்னு பிளான் பண்ணும். ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இந்த 3 நாள் அவங்க கண்ணு விழிக்கிற வரைக்கும் இவ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இவ மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு" சொல்வாங்க. உடனே அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த பிரதர்ஸ் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ செய்றதெல்லாம் செஞ்சுட்டு அவ மேல சந்தேகப்படுறேன்னு சொல்றியா? உனக்கு இந்த இருந்தாலும் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. அவங்க கண்ணு முழிச்சா அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க ஹீரோயின தான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. அதனால எல்லாரும் அப்படியே பேசுவாங்க. ஹீரோயின் விடவே மாட்டேன்னு சொல்வாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, அவ சொல்றதும் இருக்கட்டுமே. ஏன்னா ஹீரோயின் கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்வாங்கன்னா, இதே மாரி அவ இங்க இருந்தான்னா கண்டிப்பா நான் இப்ப போலீஸ கூப்பிட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இது சுதாரிச்சுரும். போலீஸ் எல்லாம் எதுக்கு இப்போ? அந்த பிரச்சனைலாம் பெருசாக்க வேண்டாம். நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி. அதுக்கு இப்படி ஒரு அவமானம்லாம் இருக்கவே கூடாது. என்ன நான் இங்க தனியா இருக்கக்கூடாது அவ்வளோதானே. என் 3 பிரதர்ஸும் இருக்கும்போது மட்டும் நான் இங்க இருந்துக்கிறேன். மத்த நேரம் தனியா வந்து அப்பா, அம்மாவ நான் பார்க்க மாட்டேன். அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கும். என்ன சொல்வாங்கன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ இந்த மாரிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆகாத. அப்பா, அம்மா மட்டும் இப்ப முழிச்சிருந்தாங்கன்னா, உன்னை இந்த அளவுக்கு அவ பேசும்போது சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. இன்னும் ஒரு 3 டேஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முழிச்சு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அத கண்டிப்பா பண்ணுவாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கலாம் என்ன நம்புறீங்கல்ல? அப்படின்ற மாதிரி ரொம்ப நாடகம் நடிக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியாவே இருக்கும். "நான் பார்க் போறேன் பாய் ஃப்ரெண்டோட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "அப்பா, அம்மா இந்த மாரி நிலைமையில இருக்காங்க. அவங்கள தனியா விட்டு பார்க் போறேன்னு சொல்றியே. உனக்கு கொஞ்சம் கூட அவங்க மேல பிரியம் இல்லல்லன்னு" எல்லாரும் பேசுவாங்க. நீங்க இப்படியே இதே பேசிட்டே இருங்க. ஏன் அவங்க கிளம்புறாங்கன்னா, அந்த 3 பேரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல இன்னொரு பொண்ணு, அதுக்கு கேக் செஞ்சு குடுக்குறதும், அதுக்கு ஸ்வீட் செஞ்சு குடுக்குறதும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சகிக்காம தான் ஹீரோயின் அங்கருந்து கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்கலாம் அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பிருவாங்க. இப்ப இது என்ன நினைக்கும்னா, அவங்க திரும்ப வரதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு அவள கூட்டிட்டு வரேன்னு வெளிய ஓடும். அப்ப இந்த 3 பேருமே போகாத போகாதன்னு கத்துவாங்க. அப்படின்ற மாதிரி அது சொல்லுவும், அது வேகமா ஓடவும் 3 பேருமே போகாத, அவகிட்டலாம் நீ போய் பேசாத அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா 2 பிரதர்ஸ் வந்து இங்கேயே நின்றுவாங்க. அதுல மூத்ததா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு வேகமா ஓடுவாரு. போயிட்டு அந்த அந்த பொண்ணுகிட்ட போய் நின்னுட்டு வந்து, "நீ வந்து இப்படி போயிருக்க கூடாது. அவகிட்ட மன்னிப்பு கேட்காத" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே இந்த பொண்ணு திரும்பி நின்னுட்டு என்ன பேசும்னா, "என்ன உனக்கு அவ்ளோ பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "என்ன சம்மந்தம் இல்லாம திடீர்னு இப்படி கேட்கிற?" அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "உண்மைய சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கு தெரியாதா? நாங்க 3 பேருமே அண்ணன் தம்பியா இருந்தாலும் 3 பேருமே வந்து உன்ன விரும்புறோம்ன்றது உனக்கு நல்லா தெரியும். யாரு வேணும்னு நீ தானே முடிவு பண்ணணும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும், "அதெல்லாம் சரிதான். அது எனக்கு தெரியும் நீங்க 3 பேருமே விரும்புறீங்கன்னு. ஆனா நான் எனக்கு தோணுன வரைக்கும் அந்த 3 பேர்ல நீ மட்டும் தான் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதா நான் மனசால நினைக்கிறேன். அதனால எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்குன்னு" சொல்லவும் இவருக்கு சந்தோஷமா தாங்குது. "உண்மையிலேயே உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "ஆமா, எனக்கு உன்ன தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு." சொல்லவும், "என்னை கைவிட்ற மாட்டியா?" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேட்கும். "என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்காக நான் நிப்பேன். நான் உன்ன பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும். அதோட, "அப்படி என்ன நேசிக்கிறதா இருந்தா எனக்காக நீ என்ன வேணா செய்வியா?" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேட்கவும், "என்ன வேணா நான் செய்வேன் உனக்காக" அப்படின்னு சொல்லவும், அப்ப அது காதுல வந்து ஒரு ரகசியம் சொல்லும். "என்ன நீ இதெல்லாம் செய்ய சொல்ற?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. "இது கூட எனக்காக செய்ய மாட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்கவும், "நான் கண்டிப்பா செய்வேன்" அப்படின்ற மாதிரி சொல்வாரு. சும்மா இல்லாம அவருக்கு ஒரு கிஸ் பண்ணிடும். அவ்வளோதான். அவர் பொம்மையா மாறிடுவாரு. "நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ற" மாரி சொல்லிடுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யோசனையிலேயே இருப்பாங்க. அப்ப அந்த லாஸ்ட் பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, இன்னொரு மிடில் பிரதர் கிட்ட வந்து பேசுவாரு. "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லுவாரு. "என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, கொஞ்ச நாளா இப்ப இவ வந்து வீட்ட விட்டு வந்தால்ல, அதாவது ஹீரோயின் வந்து வீட்ட விட்டு வந்ததுக்கு அப்புறமா, அந்த வீட்ல அங்கிள், ஆன்டியோட ரூம்ல வந்துட்டு ஒரு பெட்டி ஒண்ணு இருந்தது. அந்த பெட்டி வந்து எப்பவுமே பூட்டியே தான் இருக்கும். நான் அங்கிள், ஆன்டி ரூமுக்கு போம்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்னொரு பிரதர் என்ன சொல்வாருன்னா, பணக்காரவங்களா இருக்கவங்க வீட்ல இதெல்லாம் சகஜம் தான். அவங்களோட முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்வாரு. ஆனா, இப்ப நான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸா வந்து அந்த பெட்டி வந்து திறந்திருக்க மாரி இடையில இருந்தது. திரும்பவும் லாக் ஆகி இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, இப்ப அங்கிளும், ஆன்டியும் இந்த மாரி மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பெட்டி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொறந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த அங்கிள், ஆன்டி வந்துட்டு இப்ப ஆக்சிடென்ட் ஆகி இங்க இருக்கும்போது திரும்ப அது பூட்டியிருக்கு. அப்படின்னோனே, "நீ எப்படி அத சொல்ற? இது எப்படி நம்புற மாரி இருக்குன்னோனே" அந்த சந்தேகம் எனக்கு இருந்ததுனால தான் யாருக்கும் தெரியாம அந்த பெட்டிய நான் உடைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்வாரு. "இதெல்லாம் தப்பு. இருந்தாலும் நீ அத பண்ணியிருக்க கூடாதுன்னு" இவரு சொல்வாரு. "இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னு தான் நான் பார்த்தேன். அதுல என்னதான் இருந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னு" சொல்வாரு. "ஃபோனா? என்ன ஃபோனு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது அங்கிளோட ஃபோனுன்னு" சொல்வாரு. "அங்கிளோட ஃபோனு தானே இருந்தது. அது எதுக்காக பெட்டிக்குள்ள வச்சாங்க? அதுவும் அவங்க ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த பெட்டிக்குள்ள அத வச்சு பூட்டுறாங்க? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. இதே சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. அதனால தான் அந்த ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போடணும்னு சொல்லிட்டு போய் கடையில குடுத்து அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதுல நான் பார்த்த விஷயம் என்ன ரொம்பவே ஒரு மாரி படுத்திருச்சு அப்படின்ற மாரி சொல்வாரு. என்னன்னு கேட்கும்போது அவர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோன காட்டுவாரா, அப்பதான் இந்த பொண்ணு இருக்குல்ல, இது வந்து அந்த பார்ட்டி நடந்த இடத்துல வந்து தன்ன தானே அத காயப்படுத்திக்கிட்டு இப்படி டிராமா போட்ட வீடியோஸ் வந்து அவங்க அப்பாக்கு வந்திருக்கும்ல, அந்த வீடியோவ காட்டுவாரு. பார்த்தோனே அவர் என்னது, அப்ப இவ இது எல்லாம் பண்ணது வந்து தன்ன தானே பண்ணிக்கிட்டு இவ்ளோ நடிச்சிருக்காளா? அப்ப இவ மேல தான் இப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாரி இப்ப இந்த 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவ மேல சந்தேகம் வந்துரும். இதுக்கு இடையில இப்ப அது போய் பிரைன் வாஷ் ஒருத்தர பண்ணி வச்சிருக்குல்ல, அவர் வருவாரு. வந்தவரு ஒரு கையில ஸ்வீட் பாக்ஸோட வருவாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா,
நீங்க 3 பேருமே எனக்காக எவ்வளவோ செஞ்சு குடுத்துருக்கீங்க. உங்க 3 பேருக்கும் நான் தேங்க் பண்ற விதமா இந்த ஸ்வீட்ட வந்து நான் என் கையால நான் செஞ்சேன். இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, என்னோட என்னோட பிரியத்த நீங்க ஏத்துக்கிட்டதா அர்த்தம்." அப்படின்ற மாரிலாம் பேசும். இவங்க 2 பேருக்கு தான் இது இப்ப தானே டவுட் வந்திருக்கு. ஆனா எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம முன்னாடியே காட்டிக்க கூடாதுன்னு நெனப்பாங்க. அந்த ஸ்வீட்ட வந்து சாப்பிடுவாங்களா, பொத்து பொத்துன்னு 2 மயங்கி விழுந்துரும். இத தான் அது செய்ய சொல்லிருக்கு. இப்ப இவர்கிட்ட சொன்னுச்சுல்ல, இந்த மாதிரி நீ வந்து எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க 2 பேரும் மயங்கி விழுந்தோனே இவருக்கே ஒரு மாரி இருக்கும். எதுக்காக இதெல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன இப்படி பேசுற? நான் உன்ன எவ்வளோ விரும்புறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? எல்லாம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான். சரி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும். இல்ல என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் நீ என்கிட்ட இது சும்மா எனக்காக இது செய்ய மாட்டியான்னு கேட்டேன். நான் இத செஞ்சேன். இப்ப இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டுருக்காங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல் வேற என்ன கூட்டு போ சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி அவர் சொல்வாரு. இது கூட நீ சின்ன சின்ன விஷயத்தலாம் கூட எனக்காக செய்யாம கேள்வியா கேட்கிற. எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லவும், சரி சரி டென்ஷன் ஆகாதன்ற மாரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இதோட பிளான் என்னன்னா, இப்ப ஹீரோயின் எங்க வீட்ல இல்ல. இவங்க 2 பேரையும் மயக்கம் போட வச்சு இவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடணும். அவங்க அப்பா, அம்மாவ ஏதாவது பண்ணணும். அதுதான் இது பிளான் பண்ணுது. போய் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவங்கள கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அது போகுமா, திரும்பவும் அது பின்னாடியே அவர் போவாரு. போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 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 ஸ்வீட்ட சாப்பிட்டாங்கல்ல, அத முழுங்காம வாயிலேயே வச்சு வெளிய எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இவ என்ன மாரி பண்றா பாத்தியா? இப்பயாவது தெரியுதா அவள பத்தின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இல்ல அப்பா, அம்மா ரூமுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா இருக்கு. இவ இந்த அளவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க அப்பா, அம்மா பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த பிரதர் இருக்கார்ல வேக வேகமா ஓடி வருவாரு. ஹீரோயின் வந்துட்டு அவ இறந்து போறதுக்காக ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்ன சொல்ற? நீ அவ பேச்ச கேட்டுட்டு அவ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தேன்னு கேட்கவும், இப்ப இதெல்லாம் பேச நேரம் இல்ல. வாங்க என் கூடன்னு சொல்லவும், ஒருத்தர் ஓடிருவாரு. இன்னொருத்தர் வந்து போறவரு நின்றுவாரு. அவங்க அப்பா, அம்மாவ பாப்பாரு. இவங்களுக்கு எதுவும் ஆபத்தாயிடுமோ? நம்ம 2 பேருமே இங்கேருந்து போனான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அவங்கள பாத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க வாங்க. அவள போய் லாஸ்ட் டைமாவது அவள போய் பாத்தரலாம். இல்லாட்டி அவ இறந்துட்டானா அவள பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அவரும் வந்துருவாரு. இல்ல அதனால இவங்கள வர வைக்கிறதுக்காக தான் இது ஒரு டிராமா பண்ணியிருக்கோம். இவங்க அடிச்சு பிடிச்சு இவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அங்க நின்னுட்டு இப்ப நான் அவங்கள போய் என்ன வேணா பண்ணலாம். முட்டா பசங்களான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்தது என்ன பண்ணும், அன்னைக்கு உங்க 2 பேரும் அடிச்சத கொஞ்சம் சரியா அடிக்காம இருட்டேன். இன்னைக்கு ஒரே நடைய முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். கரெக்டா அவங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டு அத கைய பிடிச்சிருவாங்க. அப்பாவும் கண்ணு முழிச்சிருவாரு. 2 பேரும் முழிச்சிட்டு திட்டும்போது 2 தள்ளி விட்டுருவாங்க. இது கீழ போய் விழுந்தவன, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறீங்க? அவளுக்காதான். அவ வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க எல்லாம் என்கிட்ட இருந்து மாத்திக்க எல்லாமே மாறுற மாரி நடந்தது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன நாங்க சும்மாவே விட மாட்டோம்னு மாறி மாறி திட்டவும், நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். உடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே இது என்ன பண்ணும்னா, நீங்க கவலையே படாதீங்க. உங்கள காப்பாத்த இங்க யாருமே வரமாட்டாங்க. எல்லாரையுமே வீட்ட விட்டு அனுப்பிட்டு தான் உங்கள பார்க்கவே நான் வந்தேன் அப்படின்ற மாரி சைக்கோ மாரி பேச ஆரம்பிச்சிரும். பேர் அலற ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட்டா அவங்கள வந்து அட்டாக் பண்ண போற நேரத்துல கதவு தொறந்துட்டு அவங்க அதாவது ஹீரோயின், ஹீரோ அதுக்கப்புறம் 3 பசங்க எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதான் அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிரும். உடனே நீ எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி நடந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் புடிச்சு திட்டுவாங்க. உடனே திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிரும். அப்பா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க. நான் வேணும்னே பண்ணல. அவங்க மேல உள்ள பிரியத்துல தான் பண்ணேன். இந்த குடும்பத்தை விட்டு எனக்கு போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிரும். உடனே ஹீரோயின் வந்து அவங்களும் ஒரு அளவுக்கு இப்படிவா பேசும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. நான் இனிமே உங்களை விட்டு மொத்தமா போறேன்னு சொல்லும்போது எல்லாரும் ஹீரோயின் பக்கம் திரும்பிடுவாங்க. இப்போ ஹீரோயின்ட்ட பேசும்போது அவரும் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐலாண்ட்லயே ஹீரோயினுக்காக தனியா வந்துட்டு வீடு அதெல்லாம் எடுத்து நம்ம இங்கேயே இருந்துக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ எல்லாருக்கும் அங்க ரொம்ப சேடா போயிடும். நல்லா வசமா மாட்டிக்கும். அதோட ஹீரோயினும் இப்ப அங்கிருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுத்து பாத்துக்கணும். இப்ப அப்பா அம்மா மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணை வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. கதறி கதறி அது போலீஸ்ல மாட்டிக்கும். இப்போ இவங்க எல்லாம் எல்லாருமே ரெடி எல்லாம் சரியாயிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினை கூப்பிடுவாங்க. அங்க வரவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்காக ஒரு வேலை வீடு எல்லாமே ஹீரோ ரெடி பண்ணிடுவாரு. இப்போ இவங்க 3 பேருக்குமே மனசு உறுத்தும். ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுவாங்க. அவன் முன்னாடி எங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து எல்லாரையும் திட்டி அனுப்பிடுவாங்க. உடனே அப்பா அம்மா வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கெஞ்சுவாங்க. வரவே மாட்டாங்க. இனிமே இதுக்கப்புறம் நான் உங்களை காப்பாத்திட்டேன். ஆனா உங்க கூட இருக்க இனிமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ ஹீரோட அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களும் வந்து இவங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோவும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 3 பேருமே அங்க வருவாங்க. 3 பேருமே தனிப்பட்ட முறையில் இப்போ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப 3 பேருமே ஹீரோயினுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்க திறமையை காட்டி காட்டி ப்ரப்போஸ் பண்ணவும் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. முன்னாடி இதே மாதிரி தான் பண்ணீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணீங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்களா ஹீரோயினுக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளோ லவ்வா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அதை ஞாபகப்படுத்தி அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவும் ஹீரோயின் சொல்லி நினச்சி பார்ப்பாங்க. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணதா அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு இந்த லவர் பாய் இருக்கார்ல, அப்போ அவங்க 2 பேரும் வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க 4 பேர் இவங்க 5 பேரா சேர்ந்து தான் வந்துட்டு அந்த காரில் போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இவ்வளோ நடந்து போச்சு. திரும்பவும் உங்களை நான் அதே மாதிரி நினச்சி திரும்ப ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டோ இதுவோ அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கும் உங்களுக்கும் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. 3 பேருமே கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் காதலே வாங்க மாட்டாங்க. வெளியே வரும்போது அவங்க ஹீரோ இருக்கார்ல பின்னாடியே வந்துடுவாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் முட்டி போட்டு அவர் ப்ரொபோஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். உடனே அவர் போட்டு ரிங்கை ஏற்றுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். எங்களை ஏற்றுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஹீரோயின் காதலே வாங்க மாட்டாங்க. அடுத்து நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து நார்வேக்கு போகிறோன்னு
நார்வேவா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் அம்போன்னு விட்டுருவாங்க. இதுங்கெல்லாம் நம்ம நடந்ததுக்கு இது நம்மளுக்கு தேவைதான்ற மாரி இப்படியே நின்னுட்டு இருக்கும். அந்த பொண்ணும் இல்லாம, இந்த பொண்ணும் இல்லாம, எந்த பொண்ணும் இல்லாம நின்னுட்டே இருக்கும். அவங்க அப்பா, அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மள நினைக்காதவங்க நம்ம நினைக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க லைஃப அவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமா